இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தால்ச்சா செய்யலாம் அப்படின்னு பேர் வச்சாச்சு. அப்படியே எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 5 6 கத்திரிக்காயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு, கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும், இல்லைன்னா குழம்புல அப்படியே முழிச்சுட்டே இருக்கும். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 6லேருந்து 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரம் தால்ச்சால கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 கப்பு கடலப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, மட்டன் கொஞ்சம் சேர்த்து மஞ்சத்தூள் விட்டு 5 6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும், பருப்பு கரைய வேகக்கூடாது. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள், பூசணிக்காய், வாழைக்காய் எல்லாம் சேர்த்துட்டு புதினா மல்லி அப்படியே ஒரு கைப்பிடி போட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா எல்லாம் கலந்து கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் துண்டை குழம்புல அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா மாங்காயும் நல்லா வேகட்டும். 1/2 கப்பு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குனா போதும். புளி ரொம்ப கொதிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, மணக்க தால்ச்சா ரெடி. அப்படியே வாங்க நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். புலவு சாதம், தால்ச்சா, தயிர் வெங்காயம், நல்லா சுருக்குன்னு புளியும் காரமும் புதினா சட்னி. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல். அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.